பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்துல ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தின் படியாக இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், அதாவது 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது, மரியாள் இடத்துல தூதன் என்ன சொல்றாருன்னா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தீர்க்க தரிசனத்தின் படியாக இம்மானுவேல் என்பது இந்த இடத்துல இயேசு என்று வந்திருக்கு. அது நமக்கு ஒரு குழப்பமான ஒரு காரியமாக தோன்றலாம். அதே அதிகாரம், அதாவது மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனத்துல, அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இங்கேயும் திரும்பவும் அந்த இம்மானுவேல் அந்த காரியம் வந்திருக்குது. என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு நூல் எபிரேய மொழியில எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அப்ப இம்மானுவேல் என்கிற பதம் எபிரேய மொழியில யோசுவா என்பதாகும். அந்த யோசுவாவுடைய கிரேக்க மொழியாக்கம் என்ன அப்படின்னா எசோஸ். அதாவது அதை நம்ம தமிழ்ல மறுபடியும் அதை மொழிபெயர்க்கும் போது இயேசு என்று வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படியாக ஹிந்தி, உருது, மற்ற மொழி மலையாளம், தெலுங்கு, இந்த மாதிரி மொழிக்கு தகுந்த மாதிரி ஏசா, ஈசா நபி என்று அது மருவி ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு விதமாக வருகிறத நம்ம அறிந்து கொள்ளணும். குழப்பம் ஒண்ணுமில்லை. இம்மானுவேல் என்பதும் இயேசு என்பதும் ஒரே அர்த்தத்தை தரக்கூடியதுதான். ஆமாம்.